இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் களிமண்ணில் விநாயகரை பிடிக்கிறோம்? ஏன் ஒரு மெட்டலில் வாங்கி வைக்கலாமே, ஒரு கல் விக்கிரம் வாங்கி வைக்கலாமே, ஒரு சாணியில் பிடிச்சி வைக்கிறாங்க, ஏன் மஞ்சளில் பிடிச்சி வைக்கிறாங்க அப்படின்னா, விநாயகருடைய தாத்பரியம் ஒரு மனிதன் எப்படி தோன்றுகிறானோ அவன் அப்படியே வந்த வழியே சென்று விடுகிறான், இருந்த தடையுமே இல்லாத சென்று விடுகிறான். அதுதான் அப்படி கணபதினு வச்சுட்டாங்க. கணம் என்றால் உயிரற்ற பொருள், உயிரில்லாத பொருள். இப்போ ஒரு வண்டி இருக்குது, ஒரு செங்கல் இருக்குது, ஒரு ரோட்டில் ஒரு இரும்பு கம்பி இருக்குது, இது எல்லாமே கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணம்னா வெயிட்டு கிடையாது, உயிரற்ற பொருட்கள். பதி என்றால் தலைவன் அர்த்தம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மெயினாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பல பேர் பல விஷயங்கள் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போது நான் ஜோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு லேண்டில் பிரச்சனை இருக்கும், இப்போ சொத்து பிரச்சனை இருக்கும். சித்தப்பா சித்தி வீட்டில் எல்லாம் கூட்டு சொத்தாக இருக்கும், கூட்டு பட்டாவாக இருக்கும். சில பேருக்கு சொத்து இருக்கும், அந்த சொத்து டபுள் டாக்குமெண்ட் ஆகிருக்கும். இன்னொருத்தவங்க என்ன பண்ணியிருப்பான், 2 பேர் ஒரே இடத்த வாங்கியிருப்பான். சில பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கேஸ் போட்டிருப்பான், 2 அடி என் இடம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருப்பான். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொந்த இடம் வாங்கியிருப்பாங்க, அங்கே வீடு கட்டவே முடியாது அப்படின்னு வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தாலும் பேஸ்மெண்ட்லேயே பாதியில் நிற்கும். இந்த மாதிரி நிலம் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, இப்போ கருங்கோலனா சனி பகவான், அருகம்புல்லுனா ராகு, நித்திய கல்யாணினா கேது, இப்படின்னு நான் கணக்கில் சொல்லியிருக்கேன். இந்த பூவில் எல்லாமே அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு கையோ இல்லை உங்களால் அவங்கவுங்களுடைய சக்தி எவ்வளோ முடியுமோ. சரி, சில பேரால் முடியாது, எல்லாமே வாங்க முடியாதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக அருகம்புல், வெள்ளருக்கு, மல்லி. வெள்ளருக்கு அருகம்புல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. தும்பப்பூ மஸ்ட்டு வாங்கி உங்களுடைய இடம் சார்ந்த பிரச்சனை, உங்களுடைய நிலம் சார்ந்த பிரச்சனை என்னவாக இருக்கோ ஒரு வெள்ளை பேப்பர் பின்னம் படக்கூடாது. டிவைன் நோட்ஸ் நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. முதல் கடவுளான விநாயகப் பெருமானை அன்னைக்கு எப்படி வணங்கணும், அப்படி வணங்குறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணி சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை சந்தித்ததில். நான் சொன்ன மாதிரி விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. எல்லாருக்கும் விநாயகர் பெருமான் அப்படின்னாலே ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் தான். ஸோ இந்த விநாயகர் பெருமானை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் சார்? விநாயகர் சதுர்த்தி காலங்காலமாக நம்ம பாரம்பரிய முறையில் ஒரு வழிபட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு நம்ம கலாச்சாரத்தோடைய மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு முறை எல்லாருக்குமே தெரியும். இப்போது இந்த ஒரு தகவல் நான் புதுசாக என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே தெரியும் விநாயகருக்கு ஏன் யானை தலை வந்தது. அவர் தூங்கும்போது, அப்புறம் அவங்க அம்மா குளிக்கும்போது காவலில் இருந்தார், தலையை வெட்டிட்டாங்க. அப்புறம் போயிட்டு வடக்கில் யார் தலையை வச்சு தூங்குறாங்களோ அவங்க தலையை எடுத்துகிட்டு வர சொல்லும்போது இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி நம்ம மறுபடியும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப ஆழமான கருத்து. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அகலமாக பார்க்குறோமா ஆழமாக பார்க்குறோமா அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆழமாக பார்க்குறதுக்கும் அகலமாக பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் நம்ம ரொம்ப அதோடைய இன்டெப்த்தில் போகணுன்னா அதோடைய வெயிட்டேஜ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ விநாயகர் சதுர்த்தினா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விநாயகரை வாங்கி வைப்போம். இப்போது நல்லா பாருங்கள், எல்லா கடவுள்களுமே ஒரு ஐம்பொன்னால் ஆன விக்கிரகமாக இருக்கும். ஒரு பித்தளை சிலையாக இருக்கும், ஒரு வெங்கல சிலையாக இருக்கும், இல்லை ஒரு கற்சிலையாக இருக்கும். ஆனால் விநாயகரை மட்டும்தான் நீங்கள் மஞ்சளில் பிடிச்சி வைப்பீங்க. ஆமாம், சாணியில் பிடிச்சி வைப்பாங்க. சாணியில் பிடிச்சி வைக்கக்கூடிய ஒரு தெய்வம், மஞ்சளில் பிடிச்சி வைக்கக்கூடிய ஒரு தெய்வம், வெள்ளருக்கு வேரில் பிடிச்சி வைக்கக்கூடிய தெய்வம், களிமண்ணில் பிடிச்சி வைக்கக்கூடிய தெய்வம். இது பாட்டே கூட இருக்குது. ஐயப்பன் கோயில் பூஜை போட்டு வருஷம் வருஷம் ஐயப்பன் பக்தர்களுக்கெல்லாம் தெரியும். மஞ்சளிலே பிடிக்கிறோம், மண்ணினாலே பிடிக்கிறோம், பிடிச்ச பொருளில் உன்னை பிடிச்சி வைக்கிறோம், எதில் பிடிச்ச வச்சாலும் சிரித்த முகத்தோடனே அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்குது. அப்போது இங்கே விநாயகருடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் மண்ணிலே தோன்றி மண்ணிலே மறைகிறான். இதுதான் உண்மையான விஷயம். இன்றைக்கி நம்ம அழகுக்காக
ஆடம்பரத்துக்காக அதை பெயிண்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம், நிறைய வந்து மாற்றி அமைச்சு நம்ம கிராண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தில் போனாலும் ஒவ்வொரு பரிகாரத்துக்கு பின்னாலும், ஒவ்வொரு வழிபாட்டுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சடங்குகளுக்கு பின்னாலும் ஒரு தாத்பரியம்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, சதுர்த்தினா பிறத்தல்னு அர்த்தம். இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சதுர்த்தி அப்படின்னா பிறத்தல்னு அர்த்தம். அப்போது ஏன் சதுர்த்தியை வந்து நம்ம வந்து விநாயகருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறோன்னா, நல்லா கேட்டுக்கணும். நிறைய பேருக்கு தெரியும் சிவன், பார்வதி, அவங்களுடைய மூத்த புதல்வன் இப்படிலாம் சொன்னாலும் சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. சங்கடம்னா துக்கம், ஹரன்னா சிவன், சதுர்த்தி என்றால் மீண்டும் பிறத்தல்னு அர்த்தம். இது மூன்றுத்தையும் ஒன்றாக சேர்த்திங்கன்னா சங்கடஹர. இப்போது நிறைய என் கிளைண்ட்டுக்கிட்ட அன்றைக்கி சொல்கிறேன், சங்கடஹர சதுர்த்திக்கு என்ன சொல்கிறீங்க சார், எனக்கு புரியலைன்றாங்க. சங்கடஹர சதுர்த்திக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு புரியுது. இது என்னென்னா, நம்மளுடைய பேச்சு முறைகள் மருவி 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 நிறைய மாறி, இன்றைக்கி நீ கரெக்டாக பேசுனா நீ தப்பாக தான் பேசுகிறேன்னு இந்த உலகம் நம்மளை காட்டுது. 10 பேர் ஃபேண்ட்டு போட்டு போகிற இடத்துல நீ லிங்கி கட்டிட்டு போகக்கூடாது, இந்த உலகம் ஒன்று ஏற்றுக்காது. 10 பேர் லிங்கி கட்டிட்டு போகிற இடத்துல நீ ஃபேண்ட்டு போட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி இந்த உலகம் வடிவமைக்கப்பட்டது. இதுதான் வியாசரம் சொல்கிறார். அப்போது இங்கே கரெக்டான ஒரு விஷயத்தை நீ சொல்லணுன்னாலே பல எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய தாத்பரியமும் அதுதான், இதுதான் உண்மையும் கூட. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வந்து களிமண்ணில் விநாயகரை பிடிக்கிறோம், ஏன் ஒரு மெட்டலில் வாங்கி வைக்கலாமே, ஒரு கல் விக்கிரம் வாங்கி வைக்கலாமே, ஒரு சாணியில் பிடிச்சி வைக்கிறாங்க, ஏன் மஞ்சளில் பிடிச்சி வைக்கிறாங்க அப்படின்னா, விநாயகருடைய தாத்பரியம் ஒரு மனிதன் எப்படி தோன்றுகிறானோ அவன் அப்படியே வந்த வழியே சென்று விடுகிறான், இருந்த தடையுமே இல்லாத சென்று விடுகிறான். அதுதான் அப்படி கணபதினு வச்சுட்டாங்க. கணம் என்றால் உயிரற்ற பொருள், உயிரில்லாத பொருள். இப்போ ஒரு வண்டி இருக்குது, ஒரு செங்கல் இருக்குது, ஒரு ரோட்டில் ஒரு இரும்பு கம்பி இருக்குது, இது எல்லாமே கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணம்னா வெயிட்டு கிடையாது, உயிரற்ற பொருட்கள். பதி என்றால் தலைவன் அர்த்தம். உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்து பொருள்களுக்குமே தலைவனாக விளங்கக்கூடியவன் தான் விநாயக பெருமான். விக்னங்களை அவன் வேரோடு அறுப்பதால் விக்னேஸ்வர், இப்படி அவருக்கு பல பேர் இருக்குது. இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தியில் நம்ம சில பேர் செய்கின்ற வழிபாட்டு முறைகள் என்னென்னா, இந்த வருஷம் ஒரு விநாயகரை வாங்கி வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவாங்க, அதை எடுத்து பீரோவில் வச்சுருவாங்க. அடுத்த வருஷம் விநாயகருக்கு அதை எடுத்து போய் கடலில் போட்டு, எப்போவுமே ஒரு விநாயகர் ஸ்டாக்லேயே இருப்பார் அவங்க வீட்டில். இது நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போது இந்த வருஷம் ஒரு விநாயகரை வாங்குவாங்க, போன வருஷம் வச்சுருந்த விநாயகர் எதுவுமே கடலில் போட்டு இந்த வருஷம் வாங்குகிற விநாயகர் எதுவுமே பீரோவில் வச்சுருவாங்க. இங்கே என்னென்னா, ஏதோ ஒரு விநாயகரை தூக்கி போயிட்டு குபேர மூலையில் வச்சுட்டாலோ இல்லை பீரோவில் வச்சுட்டாலோ பணம் வந்துடும் ஒரு மன ரீதியான அவங்களுடைய சைக்காலஜிக்கல் ரீதியில் அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன சார்? ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு விநாயகருடைய சிலையை வாங்குறதும் அதை வழிபாடு செய்கிறதும் பத்திரப்படுத்தி வைக்கிறதும், இல்லை சில பேர் வந்து கடலில் கரைக்கிறதோ ஆற்றுல கரைக்கிறதோ பண்ணுறாங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை எப்படி வழிபடணும் சார்? இப்போது ஒரு மனிதன் மண்ணிலே தோன்றி மண்ணிலே மறைகிறான்றதை விநாயகர் சதுர்த்தி குறிப்பிடுகிறது. கொய்யப்பட்ட தலை மீண்டும் அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த தலை வந்து அந்த கொய்தப்பட்ட தலை பார்வதி தேவியின் கட்டளையின்படி அவருக்கு மறுபடியும் தலை வந்து முன்னொன்று தலை அவருக்கு வந்து உயிர் பெறுகிறார். அப்போது என்ன இந்த இடத்துல நம்ம உணரணும் அப்படின்னா, ஒரு மனிதன் எப்பொழுதெல்லாம் தான் ஆக சிறந்த மனிதன் அறிவிலோ உழைப்பிலோ அப்படின்னு நினைக்கிறானோ அப்போல்லாம் அவனுக்கு ஒரு அடி விழும். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும், எவ்வளோ அறிவியல்கள் இருந்தாலும், ஒரு சுனாமியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிஷின் இருக்கா? இல்லை. ஒரு புயலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரேடார் சிஸ்டம் இருக்கா? இல்லை. அப்போது நமக்கு மேலே ஒரு இயற்கை இயங்கி கொண்டே இருக்கிறது அப்படின்றத அந்த இயற்கை அடிக்கடிக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். எப்போ உணர்த்தோம்னா, மக்களுடைய எண்ணங்கள் தான் தான் இந்த உலகத்தில் மிக ஆக சிறந்த அறிவாளிகள் இந்த மக்களுடைய மனநிலை எப்போல்லாம் மாறுதோ அப்போல்லாம் லைட்டாக வந்து நான் இருக்கேன் அப்படின்னு காட்டிட்டு போயிட்டே இருக்கும். இதை தான் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம உணரணும். நாம் நிச்சயமாக மண்ணிலே தோன்றி மண்ணிலே மறையக்கூடிய இந்த பிறப்பில் ஆணவம் கண்மம் மாயை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை உணர வேண்டும். இங்கே உணர்றது வழிபாடு என்பதை நீங்கள் உணர்றதுக்கு தான். இங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா, வழிபட்டால் பணம் வந்து விடும்னு நினைக்கிறாங்க, அதுதான் தப்பு. அப்போது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மெயினாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பல பேர் பல விஷயங்கள் சொல்லலாம், ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போது நான் ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு லேண்டில் பிரச்சனை இருக்கும், இப்போ சொத்து பிரச்சனை இருக்கும்,
சித்தப்பா சித்தி வீட்டில் எல்லாம் கூட்டு சொத்தாக இருக்கும், கூட்டு பட்டாவாக இருக்கும். சில பேருக்கு சொத்து இருக்கும், அந்த சொத்து வந்து டபுள் டாக்குமெண்ட் ஆகிருக்கும். இன்னொருத்தவன் என்ன பண்ணியிருப்பான், 2 பேர் ஒரே இடத்த வாங்கியிருப்பான். சில பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கேஸ் போட்டிருப்பான், 2 அடி என் இடம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருப்பான். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொந்த இடம் வாங்கியிருப்பாங்க, அங்கே வீடு கட்டவே முடியாது அப்படின்னு வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தாலும் பேஸ்மெண்ட்லேயே பாதியில் நிற்கும். இந்த மாதிரி நிலம் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, இப்போ முல்லை முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன காரணம், முள் குத்திக்கிச்சுன்னா அந்த முள் எடுக்கிறதுக்கு இன்னொரு முள்ளை தான் நம்ம குத்தி எடுக்க முடியும். இதுதான் உண்மை. அப்போ அந்த நிலம் சார்ந்த பூமி சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் யாராக இருப்பினும் இந்த களிமண் எங்கேருந்து எடுக்கிறோம், பூமியிலேருந்து எடுக்கிறோம். அப்போ இந்த பூமியிலேருந்து பெறப்பட்டு அதை தெய்வ உருவமாக மாற்றி வழிபடக்கூடிய அந்த விநாயகரை முறையாக சரியாக வழிபட்டால் நிலம் சார்ந்த பிரச்சனை அவங்களே விட்டு விலகிவிடும் இமிடியேட்டாக. இது வந்து லேட்லாம் ஆகாது. மாத்திரை போட்டால் என்ன பவர், குளுக்கோஸ் போட்டால் என்ன பவர், இன்சுலின் டைரெக்டாக போட்டால் என்ன பவரோ, இது இன்சுலினை விட ஒரு ஸ்டெப் மேலே. இது மாத்திரை மாரி வேலை செய்யாது. ஏன்னா நிலம் சார்ந்த பிரச்சனைக்கு நிலத்திலிருந்து எடுக்கப்படும் மண்ணால் ஆகப்பட்ட தெய்வத்தை வழிபடும்போது அங்கே நிலம் சார்ந்த விஷயங்கள் அடிபட்டு போயிடும். அப்போ வருகின்ற விநாயகர் சதுர்த்திக்கு மக்கள் என்ன பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த லேண்டு ரிலேட்டடாக பிரச்சனை இருக்கோ அவங்க ஒரு 3 நாள் இல்லை 7 நாளுக்கு முன்னாடி நான்வெஜ் நிப்பாட்டிடணும். விநாயகர் சதுர்த்தியில் இருந்து ஆஃப்டர் ஒரு 7 நாள் நான்வெஜ்ஜை நிப்பாட்டிடணும். எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் முன்னாடி பின்னாடி 2மே நம்ம கடைப்பிடிக்கணும். சபரிமலைக்கு மாலை போட்டு போவாங்க, ஐயப்பனை பார்ப்பாங்க, இழங்கிற வழியில் பம்பாலே மாலை கேட்டு போட்டு வந்துடுவான். அவன் வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படுவான். அப்புறம் என்ன சொல்லுவான், நான் ஐயப்பன் கோயிலுக்கு போனேன், நான் நல்லாவே இல்லை, நான் ஐயப்பன் நல்லாவே வச்சில்லை அப்படின்னு சொல்லுவான். காரணம் அப்படி இல்லை. ஒரு வழிபாடாக இருந்தாலும் இவ்வளோ சிம்பிளாக ஒருத்தவங்களை வரவேற்கிறீங்கன்னா வீட்டு வெளியே போய் வரவேற்பீங்க, வழி அனுப்பும் போதும் வீட்டுக்கு வெளியே போய் வழியணும். இதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். வரவேற்கும் போது வெளியே போய் வரவேற்றுட்டு கிளம்புறோம் சொல்லும் போது போயிட்டு வாங்க சொல்வது நம்மளுடைய பண்பாடு முறை இல்லை. அதே தான் நம்ம வழிபாட்டு முறையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு விரத முறைகள் அப்படின்னு கடைப்பிடிக்கும் போது முன்னாடியும் இருக்கணும் பின்னாடியும் இருக்கணும். எல்லாருமே முன்னாடி கரெக்டாக இருந்துருவாங்க, முடிந்த அடுத்த 1 மணி நேரத்தில் அவங்களுடைய மனநிலை மாறிவிடும். ஏன்னா இந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த உடல்நிலை வேலை செய்யுது. 48 நாள் மாலை போட்டிருப்பான், பச்சை தண்ணியில் குளிப்பான், அப்போ அவனுக்கு உடம்புல குளிராது. சபரிமலைக்கு போயிட்டு வந்தால் மறுநாள் ஹீட்டரை போட்டு குளிப்பான். ஏன்னா அந்த போயிட்டு வந்துட்டோன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு தோணும் போது அந்த உடம்பு என்ன பண்ணியிருப்போது மாறிப்போகுது. அப்போது இங்கே விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி 7 நாள் பின்னாடி 7 நாள் நிச்சயமாக நான்வெஜ்ஜை நிப்பாட்டிடணும். 100%. நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சார் இப்போ எனக்கு நிலமே அமையல, நான் சொந்த இடம் வாங்கணும், அதுக்கு இதை செய்யலாமான்னு சில பேர் கேட்பீங்க. 100% செய்யலாம். இதுக்கு ராசியோ நட்சத்திரமோ நீங்கள் புதுசாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சார் நான் இந்த ராசி சார் எனக்கு அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷம் இருக்குது, எடுத்து குடிச்சா எந்த ராசியாக இருந்தாலும் செத்து போயிடுவான். இதுதானே உண்மை. அப்போ அதோடைய தன்மை இன்னும் அது வேலை செய்யும். இப்போ விநாயகருக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. பூமியிலேருந்து களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு விநாயகருக்கு பூமி சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்குது. இப்போ பூமி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் எது வேணும்னாலும், பிரச்சனையாக இருந்தாலும் கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் வரப்பு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ப்பார். புதுசாக வேணும்னாலும் வாங்கி வைப்பார். அப்போ முன்னாடி 7 நாள் பின்னாடி 7 நாள் விரத முறைகளை கடைபிடிச்சு, இந்த விரத முறைகள்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து விரத முறைகள்னால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பட்னியாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. முதல்ல உயிர் வதை செய்யக்கூடாது, யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது. யாருன்னா உங்களால் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டாலோ, இல்லை கண்ணீர் கூட வேணாம், ஒரு ஒரு இம்மி அளவு உங்களால் ஒருத்தவங்க மன ரீதியாக கஷ்டப்பட்டால் கூட டே ஸ்பாயில். அன்றைக்கி நீங்கள் விரதம் என்பது என்னென்ன, காமம் குரோதம் மதம் லோபம் ஆச்சாரியம் இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிறோம். அப்போ யார் மனதையும் புண்படுத்தாமல், நான்வெஜ் சாப்பிடாமல், உயிர் வதை செய்யாமல், அன்றாட டே டு லைஃப்பில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செஞ்சுட்டே வாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்று நான் என்ன சொல்கிறேன்னா, அருகம்புல், தும்பைப்பூ, வெள்ளை இருக்குது, கருங்குவளை, பாரிஜாதம், முல்லை, வாசனை இல்லாத வெள்ளைப்பூ. இப்போ நான் இறைவனுக்கு எல்லாமே வாசனை உள்ள பூவை மட்டும் நான் சொல்லியிருப்பேன். எல்லா வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா இறைவனுக்குன்னு போட்டால் வாசனை உள்ள பூன்னு சொல்லியிருப்பேன். வாசனை இல்லாத ஒரு பூவில் அது உள்ளுக்குள்ளே வாசனை இருக்கும், வெளியே வராது. இப்போ உள்காயம் சொல்லுவோம்ல, சில பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பான், வெளியே பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அதை தான் நான் சொல்கிறேன். அந்த வெளியே வாசனை வராத பூன்னு ஒன்று இருக்குது, ஆனால் அதுக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர ஸ்மெல்லை வச்சுருக்கும், வெளியே ஸ்ப்ரெட் பண்ண தெரியாது அதுக்கு. அந்த மாதிரி ஒரு பூ இருக்குது. காட்டு மல்லி, நித்திய மல்லி,
இப்போ நான் சொன்ன பூவில் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு பூவுக்குமே ஒரு ஒரு காரதத்துவம் இருக்குது. இப்போ கருங்கோலனா சனி பகவான், அருகம்புல்லுனா ராகு, நித்திய கல்யாணினா கேது, இப்படின்னு நான் கணக்கில் சொல்லியிருக்கேன். இந்த பூவில் எல்லாமே அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு கையோ இல்லை உங்களால் அவங்கவுங்களுடைய சக்தி எவ்வளோ முடியுமோ, சரி சில பேரால் முடியாது, எல்லாமே வாங்க முடியாதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக அருகம்புல், வெள்ளருக்கு, மல்லி. வெள்ளருக்கு அருகம்புல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. தும்பப்பூ மஸ்ட்டு வாங்கி உங்களுடைய இடம் சார்ந்த பிரச்சனை, உங்களுடைய நிலம் சார்ந்த பிரச்சனை என்னவாக இருக்கோ ஒரு வெள்ளை பேப்பர் பின்னம் படக்கூடாது. ஒரு பேப்பரை என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் நீங்கள் ஒரு ஜாக்கெட் பிட்டில் அந்த ஜாக்கெட் பிட்டை கட் பண்ணக்கூடாது, நான் சொல்கிற ப்ராசஸை செய்யணும்னு சொல்லும்போது அவர் என்ன கேட்டார், அந்த ஜாக்கெட் பிட்டே ஒரு இடத்துலேருந்து கட் ஆகி தானே வருதுன்னு கேட்டார். அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் அறிவாளியாக யோசிக்கிறாலும் நீங்கள் கடனே ஆகிடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போது ஒரு பேப்பர் கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அந்த A4 ஷீட்டை கட் பண்ணி தான் வருதுன்னெலாம் யாரும் கேட்காதீங்க. அந்த A4 ஷீட்டை நீங்கள் கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த A4 ஷீட்டை என்ன பண்ணணும்னா பிங்க் கலர் பெனில் உங்கள் இடம் என்ன ஏரியாவில் இருக்குது, என்ன அட்ரஸில் இருக்குது, என்ன பட்டா நம்பரில் இருக்குது, இல்லை சொந்த வீடு வேணுமா, இல்லை ஜப்தியாக போதா, லோன் கட்ட முடியலையா, என்ன விஷயம் உங்களுக்கு வேணுன்றதை மட்டும்தான் எழுதணும். வேணான்றதை உள்ளே கொண்டு வரவே கூடாது. அதை எழுதி அப்படியே நாளாக மடித்து விநாயகரை வச்சு அது மேலே நல்ல பூவை போட்டு அது மேலே விநாயகரை வச்சுட்டு நிச்சயமாக அந்த விநாயகர் சாதாரண ஒரு களிமண்ணால் செய்த விநாயகராக நீ நினைக்காத. வீட்டில் ஒரு கெஸ்ட்டே வந்திருக்கார், சீஃப் கெஸ்ட்டுன்ற மாதிரி அவருக்கு சரியான உபசரிப்பை கொடுத்தா அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வரும்பொழுது அவங்களுடைய பிரச்சனைகள், லேண்டு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும், கட்டிடம் பாதியில் நின்று இருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரன் 2 அடி தள்ளி பிரச்சனை பண்ணியிருந்தாலும் அதுக்கு தீர்வு உண்டு. மண்ணாலான பிரச்சனைக்கு மண்ணாலான தெய்வம் மட்டுமே வழியை காட்டும். இது பல கிளைண்ட்டுங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. அதை இந்த விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் தாராளமாக செய்யணும். சார் எனக்கு லேண்டு சார்ந்த பிரச்சனையே இல்லை சார். அந்த கேள்வி எல்லாரும் கேட்பாங்களே சார். இப்போ எனக்கு லேண்டு சார்ந்த பிரச்சனைகள் இல்லை, வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது, ஆனாலும் நான் விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல சார், அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? மண்ணிலே தோன்றி மண்ணிலே இறைவன் மறைந்து நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமாக அவர் காட்டுறார் எக்ஸாம்பிளுடைய லைஃப்பை. இது எதுவுமே இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத அவர் நம்மளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் காட்டுறார், வருஷம் நினைவு கூறுகிறார். ஆனால் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே உணரணும். தான் அறிவில் சிறந்தவன் என்பதை தாண்டி நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு உணரணும். அங்கே சரணாகதி ஆகிடணும். நிச்சயமாக விநாயகர் மிகப்பெரிய அளவில் எல்லாருக்குமே நல்ல ஒரு வழியை காட்டுவார் என்பது தான் என்னுடைய நோக்கம். ஓகே சார், விநாயகர் சதுர்த்தி பற்றி ரொம்ப தெளிவான விஷயங்கள் சொன்னீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.